கலைஞர் காலத்துலேருந்து அப்போத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து எது பண்ணி யார் என்ன பண்ண ஒரு யாரும் கிளிங்களே. திமுக தான் 2 அடி ஜெயிலுக்கு போகும். நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன் பாருங்க. வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுன்றாங்க. அந்த மதுவை ஏன் சார் அவங்க விற்கிறாங்க? விற்கிறதுக்கு அவங்க அனுமதி வைக்கணும்னு தானே அவங்க கடை வைக்கிறாங்க. அவங்களே கடை வச்சுக்கிட்டு குடிக்காதானா எப்படி குடிக்காம இருப்பாங்க? நான் யாருன்னா வந்தால் நல்லா இருப்பேண்ணா. நான் இப்படி தான் உட்காந்துக்கிறேன். நான் எங்கள் தாத்தா உட்காந்தாரு, எங்கள் அப்பா உட்காந்தாரு, இப்போ நான் உட்காந்துருக்கிறேன். நல்ல அரிசியில் வந்து வெளியே போகுது. கெட்ட அரிசி மாத்திரம் மக்களுக்கு தராங்க. பச்சை அரிசி நொந்து போன அரிசிலாம் வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லைங்களே. அவர் வந்து ஓட்டு கேட்க வரும்போது தான் நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். மற்றபடி பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியும். பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனை இருக்குண்ணா. எல்லாத்தையுமே நம்ம விலைக்கு சொல்ல முடியாது. ஆனா அவ்வளோ பெருசா செய்யற மாதிரி தெரியல மயிலாப்பூர்ல. மக்கள் பிரச்சனைனா அடிப்படை வசதி தான். மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இங்கே தான் சும்மா தான் இருக்கிறாங்க. எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஏன் எடப்பாடி ஆட்சிக்கு வரணுன்றீங்க? ஆமாம், செஞ்சு கரெக்டாக செய்கிறாரு எடப்பாடி. இல்லை, தலை கட்சிக்காரங்க தான் இப்போ வந்து இந்த பொருளுங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் சூரிய கட்சிக்காரங்க ஒன்றும் எந்தெந்த ஏரியாவில் எதுவும் வந்தது கிடையாது. ஒன்று ஜென்ஸுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு, அனுப்பிச்சிருக்காரு, கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். லேடிஸுக்கு மட்டும் லேடிஸாக ஓட்டு போடுறாங்க, ஜென்ஸ் தானே ஓட்டு போடுறாங்க. அது உங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி ஜென்ஸுக்கு ஏதாவது கொடுக்கணும். இப்போ அம்மா இதுக்கு தராங்க ரேஷன் கார்டுக்கு, ஜென்ஸுக்கு ரேஷன் கார்டுக்கு இல்லை. இப்போ நான் தனியாள், ரேஷன் கார்டுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் எப்படி வாங்குறது? வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லைங்களே. அவர் வந்து ஓட்டு கேட்க வரும்போது தான் நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். மற்றபடி பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த போஸ்டர்ல பார்த்துருக்கோம். இங்க எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வரும்போது அவரை பார்த்துருக்கோம். மற்றபடி அவரை மக்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லை, எல்லா பிரச்சனையும் இருக்கு சார். எந்த கட்சி வந்து எதுவும் ஆக போறது இல்லை சார். சும்மா அவங்க அந்த கட்சியில அந்த கோஷத்தை போட்டு எல்லாம் அவங்க கட்சிக்கு இது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி எந்த கட்சி வந்தாலும் உழைச்சி சாப்பிட்றோம் முதலாளியா தான் இருக்கும். முதல்ல அவர் சொன்ன வார்த்தை வந்து ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா ஏழைங்களுக்கும் வீடு உண்டு அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேர் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க இன்னமும். அது மெயினான இது. அது ஒருத்தர் வந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்து விட்டுட்டு ஒரு சொந்த வீட்டுல ஒரு இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். மற்ற இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது இருந்தது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குண்டு குழிமா தான் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது ரோடெல்லாம். அதெல்லாம் கவுன்சிலர்ஸு சரியா பார்க்கணும் கொள்ளணும். எல்லா எம்எல்ஏவும் பார்க்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அளவுக்கு அடிக்கடிலாம் பார்க்க முடியாது. ஒன்றும் ஏரியாவில் வயசாலாம் வந்து அவர் ஒன்றும் எதுவும் அந்த அளவுக்கு சர்வே எடுத்து எதுவும் பார்க்கறதுக்கு எல்லாம் கட்சிக்காரங்களும் ஆளுங்களை பிடிச்சி போய் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதனா வந்தா அதிமுக தான் இதுல இருக்குல்ல, பிஜேபியில இருக்குல்ல, கொள்கை எதிரி அவங்க தானே இருக்காங்க. அவங்க கூட்டணி கூட போக முடியாது. கூட்டணி போனா நல்லா இருக்காது. ஒண்ணு தனியா நிக்கலாம், அது வருதோ வராரோ இல்லையோ அப்படின்ற மாதிரி போகலாம். மக்கள் எந்த அரசாங்கம் வந்தா யாருன்னா பண்றாங்க? யாருமே பண்ற மாதிரி இல்லைண்ணா. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பாக்குறது மாதிரி தான் இருக்குது. எந்த இதுவும் கிடையாது. சும்மா என்ன அவங்க ஆட்சி முடிய நேரத்துல என்ன கவனிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்ற நேரத்துல வந்து எதுவுமே கிடையாது. 25 நாளா தண்ணியா வரலைங்க. இந்த பம்பு அதை சொல்லி இது பண்ணிட்டு இதுவாச்சு. இந்த 1000 ரூபா மகளிர் இது கொடுத்தாங்க. அதுல வந்து யாருமே கரெக்டா சர்வே எடுத்து கரெக்டா பண்ணல. வீடு சொந்த வீடு இருக்கவங்களுக்கு தான் வந்துக்குது. இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வரல சில பேருக்கு. அதை வந்து கொடுக்கறது கரெக்டா கொடுத்துருக்கணும். அது பண்ணாததுனால இதுக்கு எவ்வளவு லேடிஸுங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதுதான் வேலை இல்லாமல் ரொம்ப பேர் இங்கே தான் குடிச்சிட்டு கிடக்குறாங்க. அந்த வேலைன்னு இருந்தால் அந்த குடியை விட்டுருவானுங்க. அது ஈவினிங் 6 மணிக்கு மேலே போய் குடிப்பாங்க. இதனால என்ன ஆகுது, பகல்லையே இப்போ 12 மணிக்கெலாம் போயிடுறானுங்க. சாப்பாடு ஃப்ரீயாக அங்கங்கே போட்டுடுறாங்க, அதை சாப்பிட்டுக்கிறானுங்க. வேலை வாய்ப்புக்கு போகிறது இல்லை, சுற்றின்னு இருக்கிறாங்க. இது அடிப்படை வசதி எங்களுக்கு தேவை. அதிமுக திமுக 2 பேருமே சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே முழுமையாங்க. நிறைய தனியா வந்தா நல்ல ஒரு தனியா செய்ய முடியும். ஏதோ ஒண்ணு கூட்டணியில வந்தா அவங்க ஒரு முழுமையான இது செய்ய முடியாது. இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கூட்டணி வச்சாதான் வர முடியும். ஸ்டாலின் ஓட்டு அங்க போவோம். எம்ஜிஆர் கட்சி உள்ள வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படியேப்பட்ட விஜயகாந்துக்கே ஓட்டு போடாம எதிர்கட்சியா நின்றுந்தாரு. இப்போ வந்து ஒரு சிஎம்மா உட்கார முடியுமா விஜய்? விலைவாசி தானே உயர்வு ஆகுது. இதை பண்றேன்ட்டு நமக்கு விலைவாசியை உயர்வு ஆக்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ இதெல்லாம் தேவையில்லாத இதுதான். கரெக்டா சீராயங்களா போதும். இது ஃப்ரீயா கொடுத்து அதுக்கப்புறம் விலைவாசி ஏற்றிட்டு அன்றாட பண்டம் சாப்பிட்ற பொருள்ல இருந்து எல்லாமே விலைவாசி.
எனக்கு தெரிஞ்சு அது யார் எந்த ஆட்சி வந்தாலும் அது பண்ணுறது தப்பு தான், தேவையில்லாதது. இப்போ இன்னொரு 2 months கழிச்சு வருவாங்க, திருப்பி ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க. இப்போ இந்த ஏரியாவே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க படிக்கிற பசங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. குறைகள்லாம் அவ்வளோ சீக்கிரமா சொல்ல முடியல. வராரு, கவுன்சிலர் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் நிற்கிறாரு, அங்கங்கே எங்கெங்க பில்டிங் இதாக அதை பார்த்துன்னு போய்க்கினே இருக்கிறாரு. நம்ம போய் எந்த குறையும் சொல்ல முடியல. சொல்லி நம்மள வந்து யாரும் வர மாட்டேன்றாங்க. யாரு நல்லா ஆட்சி திமுக தான் 2 அடி ஜெயிலுக்கு போகும். நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கும் பாருங்க. போத பழக்கம் வந்து அவர் அங்கே குடிக்க சொல்றாரு, இல்லை அவரும் அவங்கள கஞ்சா அடிக்க சொல்றாரு, அவர் சொல்லலையே. இப்போ சின்ன சின்ன வாண்டுங்கள்லாம் அடிக்குதுங்க, அது வந்து அவர் சொல்லி நடக்கலையா? அதனால திமுக ஆட்சியா அந்த கடந்த ஆட்சியில் அவங்க செய்யலையா? அதிமுக ஆட்சியில் அந்த பெண்களை ரேப் பண்ணுறது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். பொள்ளாச்சியும் அந்த இதுவும் இந்த 40 பேர் 41 பேர் இறந்தாங்க விஜய் கட்சியில், விஜய் மாநாட்டில். அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஆனால் திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னா அது திமுகவை ஒன்றும் குறை சொல்லக்கூடாதுங்க. ஸ்டாலின் ஒவ்வொருத்தருக்குமா போலீஸ் போடுவார், முடியாதுல்ல. போதை பழக்கம் பசங்க மத்தியில தான், சின்ன பசங்க மத்தியில கஞ்சா தான் ரொம்ப மோசமா போயின்னு இருக்கு. எவன் பாக்கெட்ல பாருங்க ஒரு ஆன்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா வந்து ஈஸியா எடுத்து கொடுக்குறான் அவன் கையில இருந்து. நல்ல அரிசியில வந்து வெளியே போகுது, கெட்ட அரிசி மாத்திரம் மக்களுக்கு தராங்க. பச்சை அரிசி, நொந்து போன அரிசிலாம். இது வந்து ஓட்டு கவர் பண்ணுறது அவர் சொன்னாரு. அவங்க ஆட்சியில் இது பண்ணாங்க. அவங்க ஆட்சி ஆளும்போது 1000 ரூபாய் போட்டாங்களா? போடல. இப்போ அவங்க ஓட்டு சேகரிக்கிறதுக்கோசம் அவங்க போடுறாங்க. அது இலவசமா கொடுக்கறது என்ன கொடுத்தாலும் பத்தாது தான். அதில் வந்து ஒன்றும் இது கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அப்பப்போ வருவாங்க சார், அவங்களுக்கு தேவைன்றப்ப வராங்க சார். பாதுகாப்புலாம் ஒண்ணுமே இல்லை சார். இந்த ஆட்சியில வந்து பாதுகாப்பு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் ஒன்றும் சரியா அப்படி ஒன்றும் தெரியல. நிறைய இடத்துல பிரச்சனை வருது, கன்ஃபார்மா பிரச்சனை வருது. பொம்பளைங்களுக்காக அப்படி ஒன்றும் பாதுகாப்பு எதுவும் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆட்சி மாறி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதாவது இயக்கமா கரெக்டா பஸ்ஸுக்கு காசை கொடுத்து போனாலும் பிரச்சனை கிடையாது. பஸ்ஸுக்கு ஃப்ரீன்றானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தா விலைவாசி ஏற்றிடுறாங்க. அப்புறம் ஒயின் ஷாப்பில் போய் கை வைப்பாங்க. அவங்க பொதுமக்கள்லாம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. திரும்ப ஒரு 10 ரூபாய் ஏற்றி விட்ருவாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு? ஒயின் ஷாப்ல விளையாடுற கஷ்டமா? ஆமாம், பொதுமக்கள் அப்புறம் சத்தம் போடுவாங்க. யாரு ஓட்டு போடுவாங்கன்னே தெரியல. விஜய் வேற வராரு. நான் எது எப்படி டிசைட் பண்றது? நம்ம வாய்ஸ்ல தான் நமக்கு சாப்பாடு. நான் இவங்க வரணும் அவங்க வரணும்னு சொல்லங்க. வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுன்றாங்க. அந்த மதுவை ஏன் சார் அவங்க விற்கிறாங்க? விற்கிறதுக்கு அவங்க அனுமதி வைக்கணும்னு அவங்க கடை வைக்கிறாங்க. அவங்களே கடை வச்சுக்கிட்டு குடிக்காதன்னா எப்படி குடிக்காம இருப்பாங்க? சிகரெட் விற்காத குடிக்காத சிகரெட் கடையை போய் இது பண்ணு, சீல் வை. சிகரெட் உற்பத்தி பண்ற இடத்துக்கு போங்க, அங்க போய் உற்பத்தி பண்ணணும். அது எல்லா கட்சிக்காரங்களும் இதுதான் செய்யறாங்க. செய்யற தப்பு எங்க இருக்க அடியோட வேறக்கு இல்லாம முனையில போய் அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஊர் தான் டெவலப் ஆயிருக்குது, புரியுதா இல்லையா? மக்கள் டெவலப் ஆன மாதிரி தெரியல. பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஊர் மட்டும் டெவலப் ஆயிருக்குது, நல்லா டெக்கரேஷன் ஆகும், அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்காதுல்ல, வித்தியாசமா வேற பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அது மாதிரி தான் இதுவும். இவரும் வந்துட்டாங்க, அவரும் வந்துட்டாரு. புதுசா ஒரு ஆள் அவரு எப்படி பண்றான்னு பாத்துருவோம். பார்த்தா நிறைய பாலியல் வன்கொடுமைலாம் இப்பெல்லாம் நிறைய பெண்களுக்குலாம் பாதுகாப்பே கிடையாது. அதெல்லாம் மாற்றம்னா புதுசாக ஏதோ வரட்டும், புது கட்சி எல்லாரும் மாற்றத்தை தான் எதிர்ப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம விஜயகாந்துக்காச்சும் கொடுத்துருக்கணும் வாய்ப்பு, அவருக்கும் கொடுக்கல. சரி விஜய் கொடுத்து பார்க்கலாம், அவராச்சும் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிடும்ல. 5 வருஷத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரா பண்ணலையான்னு தெரிஞ்சு போயிடுங்களா. மாற்றம் வருது. கூட்டணி இல்லாமல் வந்தால் இவங்க வர வாய்ப்பு இருக்கலாம். பிஜேபியோட கூட்டணி போனாலும் வர வாய்ப்பு கிடையாது. அதை வச்சு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக வந்தால் எதிர்கட்சியாக மோதிருப்பாங்க. இவங்க பிஜேபியோட கூட்டணி போனாலும் வர வாய்ப்பு கம்மி. விஜய்க்கு அந்த மாசு இருக்கு கண்டிப்பா. இளைஞர்கள் ஓட்டுலேருந்து சில பேர் மாறணும்னு மாறி போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த டிஎம்கே ஆட்சி மேலே கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பா மாற்றி போறது கண்டிப்பா இருக்கு. ஓட்டே இல்லப்பா, அதுதான் இங்க இருக்கும்போது நான் காலி பண்ணி வேற இடம் போயிட்டேன். இங்க இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட எடுத்துட்டாங்க, என் பையனெல்லாம் எடுத்துட்டாங்க. விஜய் சம்மந்தப்பட்டதா இங்கே பேசக்கூடாது. ஏன்டா என்னது விஜய்க்கு ஏட்டா எவ்வளோ பண்ணிட்டாரு, நலத்திட்டம் எவ்வளோ பண்ணிட்டாரு, பெண்களுக்கு நல உதவி எல்லாமே பண்ணின்னு தான் இருக்காரு. எம்எல்ஏலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஓட்டு போகிறது விஜயகாந்த் பொண்டாட்டி போடுவேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு,
அதனால அவங்களும் கொஞ்சம் முன்னேற்று வரணும். எதுவுமே பண்ணலைங்களே எனக்கு தெரிஞ்சு. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு அவள் தான். இப்போ டிக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்கிறாரு. நாங்கள் இப்போ மோஸ்ட்லி போகிறதுல டீலக்ஸ் தான் வருதுங்க அந்த டைமுக்குலாம். ஃப்ரீ பஸ்ஸுன்னு தான் பேர் விட்டுருக்காங்களே தவிர ஃப்ரீ பஸ் இல்லை. நாங்கள் இது பண்ணதே கிடையாது. அங்கே போனாலே எங்களுக்கு டிக்கெட் தானே, இந்த டிக்கெட் தானே, ஃப்ரீ டிக்கெட் தானே அப்படின்றதானே பேசிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்குன்னு எதுவும் இன்னும் எதுவும் அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அரசியலே தெரியாமனா அவரு வந்து இப்போ அரசியலில் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் லாஜிக் தான், அது ஓகே ஒத்துக்கலாம். சினிமா ஃபீல்டில் இவ்வளோ தூரம் அவர் மேலே வந்து இத்தனை கோடி ரூபாய் பணத்தை விட்டு அவர் அந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறாரு அவர். அப்போ அவர் கண்டிப்பாக பண்ணுவோம் தான் எங்களோட நம்பிக்கை. நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன பசங்க யூகேல வந்து அவருக்கு ஒரு 21 வயசு 22 வயசு 23 வயசு ஓட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறான். ஆனால் அப்படிலாம் இல்லை. உண்மையுமே அவருக்கு ஓட்டு வரும். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அதான் அப்போ வரதோட சரி, என்ன ஏதுன்னு காவா கூட வந்து பார்த்துட்டு இப்போதான் கொஞ்சம் அந்த எலெக்ஷன் டைம்னால வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த டைம் தான் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எல்லாமே முடிச்சிருவாங்க. அவர் இந்த வந்து நான் பார்த்ததே இல்லைண்ணா. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மையாக தான் ஓட்டு கேட்குறப்போ வந்தாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லைண்ணா. கலைஞர் காலத்துலேருந்து அப்போத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து எது பண்ணி யார் என்ன பண்ண ஒரு யாரும் கிளிக்கல. இது பண்ணிட்டு இங்கே எல்லாம் வருவாங்க. இது பண்ணிட்டு எலெக்ஷன் டைமில் இப்படி வந்து இப்படி கையை தூக்குவாங்க. அன்றைக்கி தான் நம்ம கையை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் உட்காந்துருந்தோம். ஏதோ ஒரு நல்லது நடக்குது, ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வரான்னாங்க. அதுவே பொருட்கள் 4 பேருக்கு. அவங்க உங்க மனசுக்கு என்ன விருப்பமோ அவங்க அதை கொடுக்க போற ஓட்டு கொடுத்து தான் போக போறாங்க. என் மனசுக்கு என்னன்னா புதுசா ஒரு ஆட்சி வருந்தா ஒரு வேலை நல்லது நடக்கும், வேற நல்லது நடக்குமோ. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த காவா ஓத்திலையோ இந்த பீச் ஓத்திலையோ ஏதோ ஒரு குப்பத்தில் இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு இடத்துல நல்லது நடந்தா எங்களுக்கு சந்தோஷம். வேற ஒண்ணுமே இல்லை. அது விஜயசாதா பண்ண அவசியம் இல்லை, யாரு பண்ண அவசியம் இல்லை. பொதுவா யாரு பண்ணாலும் நல்ல விஷயம். அவ்வளவுதான். பிரச்சனைகள் நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் தான் இருக்கு, அடிக்கடி போகுது. போனா எலக்ட்ரிசிட்டிக்காரனை கூப்பிட்டா கொஞ்சம் செய்யறான், ஆனா காசு கேட்கறான். மிச்ச நேரத்துல இல்லாம இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. வந்ததே இல்லை இந்த பக்கம். எலெக்ஷன் போது வந்து பார்த்தா மாதிரி ஞாபகம், அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆஃபீஸ்லேயும் பார்த்தா மாதிரி ஞாபகம் இல்லை. மீட்டிங் அது சுற்றி தான் இருக்காது. இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சதில்லை. மெட்ரோ வாட்டில் அது ஒழுங்காக வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. மக்கள் செல்வாக்கெல்லாம் விட்டுறாங்க. நீங்கள் ஊரே நாரி போன மாதிரியா இருக்கு. அந்த இடம் அந்த கோவ தண்ணியில் மெட்ரோ வாட்டர் தண்ணியில் அது வந்து சொல்ல போதோட காலில் வாங்க மாட்டேன்றாங்க. யார் வந்தாலும் மக்கள் நல்லா இருக்க போறது இல்ல. இல்லடா இப்படி சொல்றீங்க? உண்மையா தானே சொல்றேன். இப்போ நான் யாருன்னா வந்தாலும் நல்லா இருப்பேனா? நான் இப்படியே தான் உட்காந்துக்கிறேன். நான் எங்கள் தாத்தா உட்காந்தாரு, எங்கள் அப்பா உட்காந்தாரு, இப்போ நான் உட்காந்துருக்கிறேன். இதே ஆக்சிஸ் பேங்க் கிட்ட தான் உட்காந்துக்கிறோம். 3 தலைமுறையா எத்தனை ஆட்சி மாறி இருக்கோம். அப்போ நினைக்கிறீங்க உங்ககிட்ட நானே கேட்குறேன், எத்தனை பேர் மாறி இருப்பாங்க? அப்போ நாங்கள் என்ன மாறி இருக்கோம்? அவர் வந்து எலெக்ஷன் அப்போ பார்க்கலாம், அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ பார்க்கலாம். இடையில வந்து மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரா, ஏதாவது பண்ணிருக்காரா? ஒன்றும் செஞ்சதில்லை. கோட்டுப்புறம் அது நல்ல எம்எல்ஏலாம் சூப்பராக செய்கிறாங்க. பெரம்பூர் அதுமாரி எம்எல்ஏலாம் இங்கே சுத்தமாக வேஸ்ட்டு. மயிலாப்பூர் சும்மா பேர் மட்டும்தான். இந்த சைடு சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ என் ஃப்ரெண்டு வீட்டாண்ட அவன் வந்து விவேகானந்தா காலேஜ் படிக்கிறான். அவங்க சூப்பராக செஞ்சுக்கிறாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ லேப்டாப் கொடுத்துக்கிறாங்க, பொங்கலுக்கு பரிசு கொடுத்துக்கிறாங்க பசங்களுக்கு, எல்லாமே அவ்வளோ சூப்பராக செஞ்சு. இங்கே எம்எல்ஏ வேஸ்ட்டு சுத்தமாக. வருங்கால சந்ததியம் நாசமாயிடும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. முதல்ல இதில் சினி ஃபீல்டில் இருந்துரு, அப்புறம் இதில் காலேஜ் ஸ்கூல் லெவலில் வந்துச்சு. ரொம்ப இப்போ வேணால் நம்ம அதே சண்டை போட்டு போயிட்டோம். இதனால வருங்காலமே தமிழ்நாடு வருங்காலமே பழையப்படும். இவங்க இரும்பு கடை கொண்டு அடங்கலாம், அந்த கஞ்சா இது அடைக்கணும் உண்மையில இருக்கும். ஆனால் பண்ண மாட்டோம். பிடிஎம் சார் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் பண்ணார். விஜயகாந்த் பண்ணாரு, அந்த மாதிரி தான் இவரும். அவர் எப்படி பண்ணாரு? அன்னைக்கு வந்தார், அவராவது யோசிச்சுட்டு வந்தார். இவரு இது இளைஞர் ஓட்டு வரும், ஓட்டை செத்துரை கிடைக்கிறார், வேற எதுவும் கிடையாது. இவரு அந்த அளவுக்கு இவருக்கெல்லாம் வந்து பேரெல்லாம் கிடையாது. 2 கட்சி திமுக அதிமுக இதான். இதுல எது வரணும்னு சொல்ல முடியாது. போதை பழக்கம் கேட்குறீங்களா? தலை விரிச்சிருக்குது, அது இருக்குது. கெஞ்சா தலை விரிச்சு ஆடுது. அது அடங்கினாலே போதும், குடும்பம் நல்லா இருக்கும். நிறைய அதிகமாயிடுச்சு போதை, நிறைய மோசமா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில. 2026 யார் ஆட்சி வந்தால் என்ன ஆக போகுது? யார் இருந்தாலும் பப்ளிக்கே சரியில்லை. பப்ளிக்கு நியாயமா? இது பண்ணுறது எல்லா தப்பு நம்ம தான் பண்ணுறோம். எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க குறை சொன்னால் ஒன்றுமே வேலையாகாது. யாருக்கும் யாரும் சப்போர்ட்டும் இல்லை. தப்பு பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு. நம்ம எச்ச துப்புனா கூட இது பண்ணிட்டு நம்ம மேலே தான் தப்பு. இருக்கவங்க வச்சுலாம் இது பண்ணுவோம். ஏன் ஆட்சியில் வரவங்க தான் இது பண்ணுமா? நம்ம பண்ண முடியாதா? என்ன செய்யறாரு? நிறைய பிரச்சனை வருது.
ஒன்றும் அப்படி ஒன்றும் அவர் வந்து சின்ன பொண்ணுங்கெல்லாம் நிறைய இது பண்றாங்க, கஞ்சா பார்ட்டி நிறைய இது பண்றாங்க, குடி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஆட்சி புதுசா மாறி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.